2020ற்கான தேர்தல் களத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமையாக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த கழகம் ரெண்டு விஷயம் செய்யும். ஒன்று, எந்த கட்சி வலிமையாக இருக்கோ அந்த கட்சியை கூட சேர்த்துக்கு பார்க்கும், இல்லை என்றால் அதை உடைக்க பார்க்கும். அந்த வகையில் இன்றைக்கு பாமகவை ஒன்று உடைக்க பார்க்கிறது, இல்லை என்றால் சேர்த்துக்கொள்ள பார்க்கிறது. அதற்கு சிறந்த உதாரணம், வேலு அவர்கள் ஒரு சவால் விட்டார், நீங்கள் தனித்தனிக்காமையான்னு சொல்லி. அப்புறம் ரெண்டு விஷயம், தனித்து என்னன்னா அதிமுக கூட கூட்டணிக்கு போகாது. ஒரு வேளை சவாலை ஏற்றுக்கலன்னா பாமக தைரியம் இல்லை, தில்லு இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த கட்சியை உடைக்க பார்ப்பாங்க. அதுக்கு இன்றைக்கு ஆர்எஸ் பாரதி ஒரு அறிக்கை கொடுத்துக்கிறார். கலைஞர் அவர்களிடம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கேட்டதுனால 20% இடஒதுக்கீடு கொடுத்தார். மீண்டும் கூட்டணிக்கு வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசினால் முதலமைச்சரிடம் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு இந்த பக்கம் ஆர்எஸ் பாரதி அழைக்கிறார். அப்போது ரெண்டு விஷயம், ஒன்று, என் கூட கூட்டணிக்கு வா, இல்லை என்றால் அந்த கட்சியை உடைக்கின்ற வேலையை திமுக செய்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு சிறந்த உதாரணம், அதற்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். விஜயகாந்த் அவர்கள் தன் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் வரல. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, பழத்துக்கு ஃபஸ்ட்டு பழம் கணிந்து கொண்டு இருக்குன்னு சொன்னார். கூட்டணிக்கு வராத அடுத்து பழம் கணிந்து பாலில் விடும் என்று நினைத்தேன், அது குப்பையில் இருந்துருச்சு அப்படின்னு பேட்டி கொடுத்தார். அதுதான் திமுகவுடைய வரலாறு தான். ஒன்று, தாங்களோட வந்து நிற்கணும், இல்லை என்றால் அந்த கட்சியை உடச்சி சின்னமாக்கணும். அதைத்தான் இன்றைக்கு அதிமுகவிற்கும் அப்படி வைக்கப்பட்ட சிக்கு தான் செங்கோட்டையன் அவர்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, கட்சியிலிருந்து வெளியே போனவர்கள் கட்சிக்கு உள்ளே வரணும் அப்படின்னு கோரிக்கை வைத்துக்கிறார். அப்போ அந்த கட்சியிலிருந்து வெளியே போனவங்க யார்? ஒன்று ஓபிஎஸ், அப்புறம் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா. இப்போ பொதுவாகவே தமிழ்நாட்டில் திமுகவை எப்படியாவது அகற்றணும், அதை பிடுங்கி குப்பையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மக்கள் பொதுவாகவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக என்ன பண்ணால் தங்கிட்ட இருக்கிற மீடியா பலம், சினிமா பலம், அப்புறம் கூட்டணி கட்சிகள் இதை வைத்து ஓரளவுக்கு போராடும், அப்புறம் பணபலத்தை ஏற்கும். அப்படி இருந்தும் எதிர் கட்சிகள் பலமாக அதிமுக கூட ஒரு 2-3 கட்சிகள் ஒன்று வேலை, ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று பாரதிய ஜனதா. இந்த 2 கட்சிகளும் அதிமுக கூட இணைந்தால் வெற்றி பெற்று விடுவார்கள். கொஞ்சம் வாக்கு சதவீதம் தான். அப்போது ஒரு வேலை அது நடக்கலன்னா செங்கோட்டையின் மூலமாக இந்த 3 பேரையும் நம்ம பிரிக்கிற வழியை பார்ப்போம். அப்போ ஒரு மாயக்கத்தை ஏற்படுத்தணும். என்னென்னு, அதிமுக வந்து பலம் இல்லை, தனியாக இருக்காங்க, பிரிஞ்சு கிடக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு மக்களை திசைத்துட்டு போவாங்க. அதற்காக தான் விஜய் அவர்களும் அரசியல் வந்து என்ன சொல்கிறதுனா, டிவிகேவா டிஎம்கேவா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அப்போது பொதுவாகவே அதிமுக பலம் குறைக்கப்பட்டுச்சுன்னா திமுக சார்பாக வெற்றி பெற்றுவிடும். இதைத்தான் கணக்கு போட்டு எல்லா இடத்துலையும் 2020ற்கான தேர்தல் விகிதத்தை திமுக இன்றைக்கு அரங்கிட்டு. ஆனால் எந்த காலத்திலும் திமுக தான் செய்த ஆட்சி காலத்தில் நாம் என்ன செய்தோமோ அதை சொல்லி என்ன செய்யும், அது ஆட்சிக்கு வராது. சதிகள் பண்ணும், பொய்களை சொல்லும், பித்தலாட்டங்களை அவிழ்த்து விடும். அதனால் கூட்டணி கட்சியும் சரி, இல்லை மற்ற கட்சியும் சரி, தங்கள் கட்சியை பாதுகாக்க வேண்டும், குழப்பங்களை உடைக்க வேண்டும், தைரியமுடனும் வீரியத்துடனும் தான் எடுத்த முடிவு மாறாமல் இருக்க வேண்டும்.